السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அதிகாலை சிந்தனை வழியாக தொடர்ந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ பட்டம் பெற்ற பிறகு ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள், அது உரித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாம் கடந்த 2 தினங்களாக பார்த்து வந்தோம். தொடர்ந்து அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். حدثنا يوسف بن عدي حدثنا يوسف بن محمد بن يزيد بن سيفي عن أبيه عن جده عن أبي جده عن صهيب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليحب صهيبا حب الوالدة لولدها. பல வரலாற்று ஆய்வாளர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்டு கடைசியாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரியப்படட்டும். எப்படி பிரியப்பட வேண்டும் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பிரியப்படுகிறாளோ அதுபோல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரியப்படட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய நேசத்திற்குரிய சஹாபியாக, பெருமானாரோடு அவருடைய உற்ற துணையாக, எல்லா போர்க்களங்களிலும் அவரை பாதுகாக்கிற அரணாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார். ஹம்மாத் இப்னு சலமா அன் சாபித் அன் முஆவியா இப்னு குர்ரா அன் ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன சல்மான் வ சுஹைப் வ பிலால் கானு கஅது. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேரும் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார். மர்ர பிஹிம் அபூ சுஃபியான், அவர்களை கடந்து அபூ சுஃபியான் செல்கிறார். அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக அபூ சுஃபியான் அவர்கள் திகழ்ந்தார். فقالوا ما اخذت سيوف الله من عنق عدو الله ما لها بعد. இன்னும் இதனுடைய கருத்து என்னவென்றால், இன்னும் இவருடைய கழுத்து வெட்டப்படாமல் இருக்கிறதே என்று அவர்கள் பேசிக்கொண்டார். இன்னும் இந்த எதிரி, அல்லாஹ்வுடைய எதிரி இன்னும் சாகாமல் இருக்கிறானே, இவனுடைய கழுத்து வெட்டப்படாமல் இருக்கிறதே என்று இந்த 3 பேரும் பேசினார். வகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அதபோல என்ன லிஷைஹில் குரைஷ் வ சய்யிதிஹா, இப்படி ஒரு வார்த்தையை குறைஷி தலைவரை பார்த்து, குறைஷிகளுடைய மூத்தவராக இருக்கிற அபூ சுஃபியானை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்களே என்று அபூபக்கர் அவர்கள் இரக்கமே உருவானவர்கள். அவர்களுக்கு இது போன்ற கடினமான வார்த்தைகள் பிடிக்காது. அதன் காரணமாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்களே என்று அபூபக்கர் அவர்களை கொஞ்சம் சங்கடப்படுவதை போல பேசினார். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர் லஅல்லக அக்லப்தஹும் லக்கத் அக்பல்த ரப்பக். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்போது ஒரு வார்த்தை, அபூபக்கர் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்கள், அல்லாஹ்வை கோபப்படுத்திட்டீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரஜா இலைஹிம், அபூபக்கர் அவர்களை நோக்கி திரும்பி வந்தார். வகால அதாவது அபூபக்கர் சொன்னார்கள், லஅல்லக்கும் கலப்தும், எமேது நீங்கள் இஹ்வானனா, சகோதரர்களே, என்னுடைய சகோதரர்களே, அகலப்தும் லஅல்லக்கும் கலப்தும்,
நீங்கள் கோபப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டார். காலு லா யா அபூபக்கர், நாங்க அப்படியெல்லாம் உங்க மீது கோபப்படவில்லை என்று சுஹைப் ரலியல்லாஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். யக்ஃபிருல்லாஹு லக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக அந்த அளவுக்கு எதிரிகள் மீது கோபமுற்றவர்களாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. அபூபக்கர் அவர்கள் இங்கே நாம் குறைத்து பேசுவதல்ல, அவர்களை நாம் உயர்த்தி பேசுவதில்லை. அபூபக்கர் அந்தஸ்து உயர்வானதுதான். இப்படி ஒரு செய்தி வரலாற்றிலே வருகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. வகால அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிற போது எதிரியால் குத்தப்பட்டார். அந்த வடுகாயத்தோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கிற போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு நிகழ்வை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய மகன், சுப்ஹானல்லாஹ் அன்ன அமீரல் முஃமினீன் லம் யமுத் பஅது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கவில்லை. ஃபஸமிஅஹு உமர் ஃபன்தபிர், உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்திலே மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். வகால உமர் தான் சொன்னார்கள், அலா ஃபைதா மித்து ஃபனஸஅ வரவு ஸலாஸத அய்யாமின். உமர் தான் சொன்னார்கள், நான் மரணித்தால் 3 நாட்களுக்குள்ளாக وَلْيُسَلِّمِ النَّاسُ صُهَيْبٌ وَلَا يَأْتِيَنَّ الْيَوْمَ الرَّابِعُ أَلَا وَعَلَيْكُمْ أَمِيرٌ مِنْكُمْ. சொன்னார்கள் உமர் தான் அவர்கள், நீங்கள் 3 நாட்களுக்குள்ளாக உங்களை ஆளப்போகிற ஆட்சியாளரை நீங்கள் தேர்வு செய்து விடுங்கள். உங்களுக்குள்ளாக கலந்தாலோசித்து நீங்கள் எனக்கு பின்னால் ஆட்சி செய்வதற்கு யார் திறந்த ஜனாதிபதி என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆலோசனை செய்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த 3 நாள் 4 நாட்குள்ளாக 4வது நாள் நீங்க என்ன செய்யக்கூடாது, அமீர் இல்லாமல் வந்துடக்கூடாது, அமீரை தேர்ந்தெடுக்காமல் வந்துவிடக்கூடாது, தலைவரை தேர்ந்தெடுக்காமல் வந்துவிடக்கூடாது. அதுவரைக்கும் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் இமாமத்து செய்யட்டும் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். யாரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்ட பிறகு அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சமயத்தில் அவருக்கு பதிலாக இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். அது உமர்கானுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை. தற்காலிக கலீஃபாவாக, தற்காலிக ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் மாத சுஹைப் பில் மதீனா ஃபி ஷவ்வால் சனத 38 அன் 70 சனா, அதாவது தனக்கு 70 வயதாக இருக்கிற போது ஹிஜ்ரி 38 ஷவ்வால் மாதத்தில் மதீனாவில் அவர் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த செய்தியை வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது கிரந்தத்தில் குறிப்பிடுகிறார். இன்னொரு செய்தி இருக்கிறது, அவர் 73 வயதில் வஃபாத்தானார் என்கிற அறிவிப்பும் இருக்கிறது. வரலாற்றை துல்லியமாக சொல்கிற வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதுதான் கரெக்ட். அவர்கள் 70வது வயதிலே ஹிஜ்ரி 38 ஷவ்வால் மாதத்தில் மதீனாவிலே வஃபாத்தானார். அவர்கள் மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே அங்கே வஃபாத்தானார். ஜன்னத்துல் பக்கீலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். வகத் ஃபபத ஃபில் ஹதீஸ் ஃபி ஷஃபாஅத்தி லிமன் மாத ஃபில் மதீனா, மதீனாவிலே யார் மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கு பெருமானாரின் பரிந்துரை இருக்கிறது என்ற ஹதீஸில் வருகிறது. வகத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இஸ்ததா அன் யமூத பில் மதீனா ஃபல்யமுத் பிஹா, யார் மதீனாவிலே மௌத்தாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அப்படி அங்கே விரும்பட்டும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மரணிக்கட்டும் என்றார்.
அதாவது மௌத்தை யாரும் விரும்பக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று விரும்பலாம். மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று விரும்பலாம். அப்படி விரும்புவதற்கு பைன்னி அஷ்ஃபா, அப்படி மௌத்தாவர்களுக்கு பைன்னி அஷ்ஃபா லிமன் யமூத் பிஹா, அந்த மதீனாவிலே யார் மௌத்தாகிறாரோ அவருக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதியிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட இப்படி துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், இறைவா உன் பாதையிலே எனக்கு ஷஹாதத்துடைய மரணத்தை கொடு, பிறரால் கொல்லப்பட்டு ஏற்படுகிற மரணத்தை உனக்கு எனக்கு கொடு என்று கேட்டிருக்கிறார்கள். வஜஅல் மௌத்தி பி பலதி ரசூலி, என்னுடைய மரணத்தை அதுவும் உன்னுடைய பிரியத்திற்குரிய ரசூலின் ஊரிலே மதீனாவிலே எனக்கு மரணத்தை கொடு என்றும் அல்லாஹ் கேட்டிருக்கிறார். ஆக ஒருவர் மரணிப்பதை விரும்பக்கூடாது. அப்படி நான் மரணித்தால் மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று விரும்புவது குற்றமல்ல. அப்படி யார் அந்த மதீனாவிலே மரணிக்கிறாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் சுஹைப் ரலியல்லாஹு விரும்பினார்கள். மாணவியின் மீது பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்த அவர் அதே மாணவியின் நினைவோடு மாணவியின் பூமியாகிய மதீனாவிலேயே அவர் மரணித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதோடு சுஹைப் ரலியல்லாஹுடைய வரலாறு நிறைவுறுகிறது. மரியாதைக்குரிய நாம் இனி தொடர்ந்து சஹாபாக்களுடைய ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாற்றுக்கு பின்னாலும் நிறைய சோகங்கள், வேதனைகள், துன்பங்கள் நிறைந்திருக்கிறது. அது அனைத்தையும் பேசி முடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எனவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதால் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் நாம் அவருடைய வரலாற்றை பற்றி பேசுவோம். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அதன் போக்கிலே அப்படியே நாம் கொண்டு செல்வோம். இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றதால் அவர்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது. அவர்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள், அவருடைய குடும்பம் என்னென்ன கொடுமைகளுக்கெல்லாம் ஆட்படுத்தப்பட்டார்கள் என்கிற செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய மக்களாகவும் பெருமானாருடைய பரிந்துரையை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் வாரிப்பானா. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.